திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றுகிறார். அவருக்கு ரசிகர் நலன்ல எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் என்ன பெரிய பெரிய குண்டர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதா, கை குழந்தைகளோட வந்தாங்களே, வெயில்ல நின்னாங்களே, அதை பத்தியெல்லாம் அவர் கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு, அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் பெரிய நடிகராக வந்திருக்கிறார். ஏதாவது ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா? ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா? அவர் கொடுக்க மாட்டார். இல்லை 3 மடங்கு 4 மடங்கு டிக்கெட் விற்று தான் அவர் வந்திருக்கிறார். அதனால் ரசிகர்கள் சினிமாவை பார்க்கணும், ஏமாறக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள், இவங்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் ரசிகர்களை ஏமாற்றுவார். ரசிகர்களை மட்டுமல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிப்புத்தன்மை என்பது வேறு, ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். நீங்க தான் கேட்கறது. ஆடு மாடுகளுக்கு மாநாடு, மலையேறி மாடு மேய்த்தல், மரங்கள், அதற்கான அந்த அற்புதமான மாநாடு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை. புரியுதுங்களா? இவர் மாடுகளை காப்போன்னு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினார் இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? மாட்டுக்கறி திம்போங்கிறார். நல்லா மாட்டுக்கறி திம்போம். இவர் ரெட்டை வேடம். இவர் வெளிநாட்டு என்ஜிஓக்கள் நிறைய ஃபைனான்ஸ் பண்றாங்க. இதுக்கு அதை மையமா வைத்துக்கொண்டு நிறைய கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் இதுக்கு பின்னாடியில் இருக்குது. நீங்க உண்மையிலேயே ஈசா யோக மையம் தமிழ்நாடு முழுக்க மரங்களை நட்டு வளர்த்து பசுமை பாதுகாப்பு அமைப்பாக பசுமை கரங்கள் திட்டத்தின் மூலமாக வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் நடத்துறதெல்லாம் நடிப்பு, மக்களை ஏமாற்றுவது. என்னங்க மரம் உண்மையிலேயே அதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் சனாதன தர்மம். காக்கை குருவி எங்கள் ஜாதினில், கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பறவைகளை நேசிப்பது, விலங்குகளை நேசிப்பது, என்னங்க இளதலைகளை பாதுகாக்கிறது விநாயகர் தான். இதுக்கெல்லாம் அவங்க எங்க மக்களை ஏமாற்றி இப்படி பேச, அதுக்கு பின்னணியில மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப பாருங்க, பூ உலகின் நண்பர்கள் இருக்கிறார் இல்லையா, சுந்தர்ராஜ், அவரெல்லாம் இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் இப்ப இங்க பூ உலகின் நண்பர்கள் மண்ணை சுரண்டி வித்து ஊழல் பண்ணி பொன்முடி 3 ஆண்டு தண்டனை. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல சட்டம் கொண்டு வருது. அந்த சட்டத்தின்படி பிரதமராக இருந்தாலும் இன்னைக்கு அதிகமான முதலமைச்சர் பிஜேபியில தான் இருக்காங்க. பிரதமர் எங்க இருக்கிறாரு? பிஜேபியில தான் இருக்கிறாரு. ஆனாலும் 30 நாட்கள் தொடர்ந்து ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான்னா மந்திரியா இருக்க முடியாது இல்லைங்களா? தன்னைத்தானே இந்த விஷயத்தில் உட்படுத்தி கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதில் பாதிச்சா யார் பாதிக்கணும்? பிஜேபி தானே பாதிக்கணும். ஆனாலும் ஊழலற்ற நேர்மையான குற்றவாளிகள் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அரசு பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் நியாயம். அந்த சட்டத்தை ஆதரிக்காம ஏன் எதிர்க்கிறீங்க? இது வேணும்னா தமிழ்நாட்டில் இப்படியான பிரச்சாரம், இதெல்லாம் இந்த பிரச்சார பீரங்கி பிஜேபி பக்கம் யாரும் வந்துடக்கூடாது. ஒரு நேர்மையான அரசியல், நல்ல அரசியல் இங்க வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல இந்த நாம் தமிழர் இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய சக்தி, அந்த மாதிரி வெற்றி கழகம் இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய சக்தி. இதையெல்லாம் மாறி நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த மரங்களுக்கு மாநாடு அவர் நடத்தி அவர் மலர் நட்டா நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.